Introduction to Pharmacopeia. Pharmacopeia அது ஒரு புக்கு. அந்த புக்கில் ட்ரக்ஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபார்மகோபியாவில் இருக்கும். இந்த ஃபார்மகோபியா அப்படிங்கிற வேர்டு pharmacon அது மட்டும் இல்லாமல் ஃபியோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அப்படிங்கிற கிரீக் வார்த்தையிலிருந்து இந்த ஃபார்மகோபியா வந்திருக்கு. pharmacon அப்படிங்கிறதோடைய பொருள் ட்ரக் அல்லது மெடிசின். ஃபியோ அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் டு மேக். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபார்மகோபியா அப்படிங்கிறது ட்ரக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு அப்படிங்கிறத. ஃபார்மகோபியா கலெக்டிவாக, அதாவது குரூப் ஆஃப் ஃபார்மகோபியாவை கம்பெண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மகோபியாவோட கண்டென்ட்ஸ். ஃபார்மகோபியாவில் என்னெல்லாம் இருக்குன்னா, லிஸ்ட் ஆஃப் மெடிசினல் சப்ஸ்டன்ஸ், க்ரூட் ட்ரக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நேச்சுரல்லேருந்து அப்படி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். உதாரணமாக லீஃப் மெடிசின் சொல்ல போனால் துளசி எடுத்துக்கலாம், அது ஒரு ட்ரக்கு. இது க்ரூட் ட்ரக்காக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த ஃபார்மகோபியாவில் இருக்கும். வேறு என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த ட்ரக்கு ரிலேட்டடான சோர்ஸ், எங்கேருந்து இந்த ட்ரக்கை எடுக்கிறோம், இந்த ட்ரக்கோட விளக்கம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் என்ன, இந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன் என்ன, இதனுடைய யூசஸ்ஸு, டோசிஸ் ஃபார்மு, ஸ்டோரேஜு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மகோபியா அப்படிங்கிறது இந்த ஃபார்மகோபியா புக்கு யாருனாலும் எழுதிட முடியாது. இது கவர்மெண்ட், அதாவது அந்தந்த கண்ட்ரீஸில் உள்ள கவர்மெண்ட்ஸ் இந்த ஃபார்மகோபியா அத்தாரைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த புக்கை வெளியிடுவாங்க. வேறு இந்த புக்கில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு நியூ எடிஷனும் இதுலேருந்து வெளியிடுவாங்க. ஒரே ஒரு புக்கு தான் இருக்குதா, ஒரு கண்ட்ரியில் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நியூ எடிஷன் சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதனாலன்னு சொன்னால், அந்த புக்கோடைய சைஸை ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் புக்கு ரொம்ப பெருசாகிடும். அப்படிங்கிறதுக்காக, அந்த சைஸை லிமிட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த ட்ரக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணப்படலையோ, எந்தெந்த ட்ரக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்களோ, அந்த ட்ரக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபார்மசூட்டிகளை கம்மி பண்ணிட்டாங்களோ, அந்த டாப்பிக்கை ஒமிட் பண்ணிவிட்டு நியூ எடிஷனில் நியூ ட்ரக்ஸை இறக்கிடுவாங்க. நியூ ட்ரக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த புக்குக்குள்ளே சேர்த்துருவாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெண்டியானா என்னென்னு முதல்ல பார்த்தோம். 2 விதமான கம்பெண்டியா இருக்குது. அஃபீஷியல் கம்பெண்டியா, நான் அஃபீஷியல் கம்பெண்டியா. அஃபீஷியல் கம்பெண்டியானா ஒரு ட்ரக்கோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிட்டி, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருப்பாங்க. இதுதான் அஃபீஷியல் கம்பெண்டியா. எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, இந்தியன் ஃபார்மகோபியா, யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, நேஷ்னல் ஃபார்முலரிஸ், இதெல்லாம் அஃபீஷியல் கம்பெண்டியாக்குள்ளே வரும். இது பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, இது நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா. இது யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியாவும் நேஷ்னல் ஃபார்முலரிஸும் சேர்ந்து வெளியிட்ட ஒரு புக்கு, ஒரு ஃபார்மகோபியா. நான் அஃபீஷியல்னு சொன்னால், அஃபீஷியலை தவிர, அதாவது அஃபீஷியல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை தவிர என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் அஃபீஷியல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு இதை செகண்டரி ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மெர்க் இண்டெக்ஸு, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, மார்டின்டேல் அப்படிங்கிறவரால் வெளியிடப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. இதுதான் யுனைடெட் ஸ்டேட் டிஸ்பென்சேட்டரி. இதெல்லாம் நான் அஃபீஷியல் கம்பெண்டியாக்குள்ளே வரும். ஃபார்மகோபியா மொத்த புக்கையும் அதனுடைய கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் பேசிக்காக வச்சு 3 விதமாக பிரிக்கலாம். முதல் பாட்டில் எந்த ட்ரக்லாம் சிமிலர் யூஸும் சிமிலர் ஆக்ஷனும் இருக்குதோ அதெல்லாம் முதல் பாட்டில் வந்துடும். இரண்டாவது பாட்டில் மோனோகிராஃப்ஸ் ஆஃப் நியூ ட்ரக்ஸ்,
நியூ ட்ரக் புது மெடிசின்ஸுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மெடிசின் எந்தெந்த ட்ரக்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குதோ அந்த மெடிசினும் இருக்கும், அந்த ட்ரக்ஸோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ட்ரக்கோடைய கிளாசிஃபிகேஷனை ஈஸியாக சொல்லிட முடியாதோ அதுவும் இந்த 2வது பாகத்தில் இருக்கும். தேர்டு பார்ட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், எந்த ட்ரக் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ, எந்த ட்ரக்கை வந்து அட்வர்டைஸ் அதிகமாக பண்ணுறாங்களோ, பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்களோ, அது எல்லாமே ஒரு டாக்குமெண்டடாக இந்த 3வது பார்ட்டில் இருக்கும். ஃபார்மகோபியல் ப்ரெசன்டேஷன். ஒரு ஃபார்மகோபியான்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் 3 மேஜர் செக்ஷன் இருக்குது. ஒன்று இன்ட்ரோடக்ஷன் இன்க்ளூடிங் ஜெனரல் நோட்டீஸ், மோனோகிராஃப்ஸ் ஆஃப் அஃபிஷியல் ட்ரக்கு, Appendices and Index. Introduction and General Notice. இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால், லாஸ்ட் எடிஷனில் நம்ம என்ன, அதாவது ஃபார்மகோபியாவோட லாஸ்ட் எடிஷன், புது எடிஷனில் இந்த இன்ட்ரடக்ஷன் வரும்பொழுது லாஸ்ட் எடிஷனில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்டராக என்ன இருந்துச்சு, இதில் என்ன மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிடுவாங்க. இதில் வந்து சம்மரி பண்ணுவாங்க. எதை பற்றினா, இந்த கரண்ட் எடிஷனில் நம்ம எதை சேர்த்துருக்கோம், நாங்கள் எதை டெலீட் பண்ணியிருக்கோம், முந்தின எடிஷனை கம்பேர் பண்ணும்போது எதை சேர்த்துருக்கோம் எதை டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில டெக்ஸ்ட்டு வந்து மாற்றிருப்பாங்க. பழைய எடிஷனுக்கு புது எடிஷனுக்கு வந்து டெக்ஸ்ட்டு மாறுபடும் இல்லை, சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜெனரல் நோட்டீஸ், ஜெனரலாக ஒரு நோட்டீஸை வந்து முன்னக்கூட்டியே கொடுத்துருப்பாங்க. மோனோகிராஃப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மோனோகிராஃப்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது அது எப்படி பண்ணுறது, என்ன வகையில் பண்ணுறது, எதை வச்சு பண்ணுறது, எவ்வளவு போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த மோனோகிராஃப்ஸ். ஒரு ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இப்போ உதாரணத்துக்கு அயன் சல்ஃபேடு வச்சுக்கோமே. அயன் சல்ஃபேடு அப்படிங்கிறது ஒரு ட்ரக்கு. அந்த ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே, அந்த ட்ரக்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த மோனோகிராஃப்ஸில் வந்துடும். அந்த அயன் சல்ஃபேடுக்கு மட்டுமே தனியாக ஒரு மோனோகிராஃப் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ட்ரக்குக்கு தக்கன ஒவ்வொரு மோனோகிராஃப்ஸ் இருக்கும். இந்த மோனோகிராஃப்ஸில் என்னெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, மெயின் டைட்டில், அதனுடைய மெயின் நேம் என்ன, சினானியம்ஸ், அதனுடைய காமன், அந்த ட்ரக்குடைய காமன் நேம் என்ன, கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் வெயிட், IUPAC நேமும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய கேட்டகரி, எந்த வகையில் அதை சேர்க்கலாம், என்ன மாதிரி யூஸ் அந்த ட்ரக்கு தருது அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆன்டிமைக்ரோபியல் ஒரு கேட்டகரியான ட்ரக்கு, எமெட்டிக் ஒரு கேட்டகரியான ட்ரக்கு, எக்ஸ்பெக்டோரண்ட் வந்து ஒரு கேட்டகரியான ட்ரக்கு. டோசஸ், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான டோஸ் நம்ம கொடுப்போம். அது சம்மந்தமாகவும் அது சம்மந்தமாகவும் இந்த மோனோகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன், அந்த ட்ரக்குடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடா, லிக்யூடா, கலர்லெஸ்ஸாக, கலர் இருக்குமா, கிறிஸ்டலைனா அல்லது அமார்பஸா, அதனுடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சாலுபிலிட்டி, நமக்கு தெரிஞ்ச சாலுபிலிட்டி வந்து சாலிபிள்னால் கரையிறது, இன்சாலிபிள்னால் கரையாதது. ஆனால் இங்கே ஃபார்மசியில் நம்ம வந்து வெவ்வேறு விதமான சாலுபிலிட்டி ஸ்டேட்டை பற்றி படிப்போம். உதாரணமாக இந்த வெரி சாலிபிள், ஃப்ரீலி சாலிபிள், இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி. வெரி சாலிபிள்னால் நல்ல சாலிபிள் ஆகும், ஃப்ரீலி சாலிபிள்னால் ஈஸியாக சாலிபிள் ஆகும், சாலிபிள்னால் சாலிபிள், ஸ்லைட்லி சாலிபிள்னால் கொஞ்சம் தான் சாலிபிள் ஆகும், பார்ட்டியலி இன்சாலிபிள்னால் இது வந்து அதிகமாக சாலிபிள் ஆகாது, கொஞ்சம் சாலிபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு பியூரிட்டியோ அந்த ட்ரக்கோடைய பியூரிட்டிக்கு அல்லது அந்த ட்ரக்கோடைய பவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இது கீழே சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து சோடியம் பைகார்பனேட் IP அப்படிங்கிற ட்ரக்கில், IPனா இந்தியன் ஃபார்மகோபியா, இந்த சோடியம் பைகார்பனேட் IP அப்படிங்கிற ட்ரக்கில் சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் வந்து
99.0%க்கு கீழே இருக்கக்கூடாது, 100.5%க்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்காகவும் நான் ஸ்பெசிஃபிக்காகவும் அந்த ட்ரக்கை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணணும், அந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி. டெஸ்ட் ஃபார் பியூரிட்டியில் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்கு ஒரு எம்எல்ல எவ்வளோ இருக்குது. லிமிட் டெஸ்ட்னு சொன்னால் அந்த ட்ரக்கில் எவ்வளோ இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸ், நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ குளோரைடுன்னு சொன்னால் அந்த ட்ரக்கில் குளோரைடோட லிமிட் என்ன, அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கும். சல்ஃபேட்டோடைய லிமிட் என்ன, அயனோட லிமிட் என்ன, இப்படி ஒவ்வொரு மெட்டலுக்குமே ஒவ்வொரு விதமான லிமிட் டெஸ்ட் இருக்கும். அது வந்து டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி அப்படிங்கிற டாபிக் கீழே சொல்லியிருப்பாங்க. மோனோகிராஃப் பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். மெத்தட் ஆஃப் அசே, குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினேஷன். அந்த ட்ரக்கில் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, எந்தளவு நம்ம சேர்த்துருக்கோம் அந்த சொல்யூஷனில், பிரின்சிபல் இன்க்ரீடியன்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த மெத்தட் ஆஃப் அசேல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரேஜ், கண்டிஷன் ஃபார் ஸ்டோரேஜ், எந்த கண்டிஷனில் ஸ்டோரேஜ் பண்ணணும். அப்பண்டிஸ் அண்ட் இண்டெக்ஸ். அப்பண்டிசஸ் அப்படின்னாலே பின்குறிப்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்பண்டிசஸில் மேலே பார்த்தது வந்து ட்ரக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அந்த ட்ரக்குக்கு கூட துணை நிற்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அந்த ட்ரக்கை எந்த அப்பேரடஸில் வச்சு செய்யணும், அதுக்கு தேவைப்படுற அதை செய்யும் பொழுது தேவைப்படக்கூடிய ரியேஜென்ட்ஸ், சொல்யூஷன்ஸ், இண்டிகேட்டர் என்ன, அதனுடைய ரிஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன, டெஸ்ட் அனிமல், எந்த அனிமலில் வந்து அதை டெஸ்ட் பண்ணலாம், அதனுடைய கால்குலேஷன் ஆஃப் ரிசல்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கெமிக்கல் டெக்னிக்ஸ், அதை எப்படிலாம் என்னென்ன டெக்னிக்கில் பண்ணலாம், அதனுடைய ப்ராசஸ், அது போக மித்த விஷயங்கள் இருக்கும். இதை தவிர என்னெல்லாம் அப்பண்டிசஸ் தவிர வேறு என்னெல்லாம் இந்த டாபிக்குள்ளே வரும்னா, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ட்ரக்கு, அப்பேரடஸ் ஃபார் டெஸ்ட் அண்ட் அசே, பயாலஜிக்கல் டெஸ்ட்டு, டிட்டர்மினேஷன் ஆஃப் கிளாரிட்டி அண்டு கலர் ஆஃப் த சொல்யூஷன், என்ன கலரில் என்ன கிளாரிட்டியில் கடைசி வருது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மகோபியா. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்மகோபியா தொடங்குச்சுன்னு சொன்னால், முதல்ல பேசிலில், சுவிட்சர்லாண்டில் உள்ள பேசிலில் 1561 ஃபார்மகோபியா ஏதோ ஒரு பேரில் வந்து டாக்டர் ஏ ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வெளியில் விடலை, ஜெனரல் யூஸுக்கு கொண்டு வரலை. எது வரைக்கும்னு சொன்னால் 17ஆம் நூற்றாண்டோடைய ஸ்டார்டிங் வரைக்கும் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஃபார்மகோபியாவை வெளியில், அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரலை. அதுக்கடுத்து 15 டிசம்பர் 1820 வந்து யுனைடெட் ஸ்டேட் வந்து முதல்ல அவங்களுடைய ஃபார்மகோபியா வெளியிட்டாங்க. அது யூஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா. அதுக்கடுத்து 1864 அது தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வெளியில் வந்துச்சு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மோனோகிராஃப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ.